தலைகளை தாழ்த்தி செபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய அன்பு தகப்பனே, ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் நிமித்தம் நீங்கள் ஏற்படுத்தின இந்த ஐக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் நடக்கிற ஆராதனையிலும் உங்களுடைய கரம் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் இந்த சின்ன சபையில் ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியில் இருந்து வாசமாக இருந்து எங்களை ஆண்டவரே இந்த ஆத்ம ரீதியாய் எங்களை போஷித்து நீங்கள் வழி நடத்தும்படி கர்த்தாவே வணைந்து எங்களை உருவாக்கி அனுப்ப போகிற உங்களுடைய மகா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, குழப்பங்கள் உண்டு கர்த்தாவே. இந்த நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற முகம் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை தேடுகிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை கர்த்தாவே. உம்மை தேடி நாடி வந்த மக்களை போஷித்து ஆசீர்வதித்து அனுப்புவது உங்களுடைய கர்த்தாவே கடமை. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். அவர் எனக்காய் மாறித்தெழுந்தார், நான் மறுரூபமானேன். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். அவர் பாதை ஜீவ ஒளியாம், என் இதயம் தேடுதே. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாம், என் இதயம் நாடுதே. அவர் பாதை ஜீவ ஒளியாம், என் இதயம் தேடுதே. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாம், என் இதயம் நாடுதே. என் இதயம் நாடுதே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். இன்னைக்கு ஒரு மீட்பர் உண்டு. இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்ததுனால நம்ம எப்படி இருக்கிறோம்? விடுதலையா இருக்கிறோம். அவர் ரத்தம் சிந்தினதுனால நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் அந்த சிலுவையில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது. மரணத்தை வீழ்த்தி நம்மளுக்கு என்னத்தை தந்தார்? ஜெயத்தை தந்தார். இன்னைக்கு உங்க மேல அவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? சந்தோஷமா இருக்கிறார். ஒருவேளை நம்ம கடந்து போற பாதை நெருக்கத்தின் பாதையா இருக்கலாம். ஆனால் அந்த நெருக்கத்தின் நிமித்தம் உங்களுடைய கண்கள் அந்த பாதையில் இல்லாமல் தேவன் மேலே இருக்கிறதுனால கடவுள் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். செப்பனையா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாயிருப்பார், சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம நிறைய நேரத்தில் சர்ச்சை நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளுடைய நாமத்தை கம்பீரமாய் களி கூர்ந்து எப்படி பாடுறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அப்போ தேவன் நம்மளை குறித்து என்ன தெரியுமா எப்படி பாடுவார்? கம்பீரமாய் சந்தோஷித்து மகிழ்ந்து அவர் சந்தோஷமாக இருப்பார். இந்த பாவத்தை நம்ம பிடிக்காம, ஆண்டவர் எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த பாவத்தெல்லாம் எடுத்து சிலுவையில் அறைந்து உங்கள் மேலே அதை எடுத்து எனக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு நித்திய வாழ்வை, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு தந்தீங்க. அதை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அதை பிடித்து நம்ம இந்த உலகத்தில் ஓடும் போது கடவுள் ஒரு நாள் வரும், கடவுள் நம்மளுக்கு என்ன செய்வார்? சர்டிஃபிகேட் கொடுப்பார். செப்பனையா அதுதான் அந்த யூத மக்களுக்கு என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர்
உங்க நடுவுல அவர் என்ன செய்யறாரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டத்துல நம்ம தனிமை அல்ல. நம்மளுடைய ஓட்டம் கடினமான ஓட்டமா இருக்கலாம், துக்கம் கண்ணி கலங்கின நேரத்தில் அப்படிலாம் பாடுறோம். ஆனால் நிறைய நேரத்தில் அதை நம்ம உண்மையில் மீன் பண்ணுறோமான்னு நம்ம என்ன செய்யணும் கேட்கணும். நம்ம இந்த பாதையில் கடவுள் நம்மளோடு இருக்கிறார். அதனால தான் தாவீதுக்கு நல்லா தெரியும், தன் தாயும் தகப்பன் என்னை கைவிட்டாலும் யார் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை சேர்த்து கொள்வார், அவர் என்னை சேர்த்துக்கொள்ளும். இன்னைக்கு உங்க பக்கத்தில் அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்றத விட, கர்த்தாவே நீங்க இந்த பாதையில என்னோடு என் நடுவில் இருக்கிறதுனால நான் உங்களை என்ன செய்யறேன், நான் உம்மை துதிக்கிறேன். அதுக்காக தான் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, வந்தார், சிலுவையில பாடுபட்டார், மரித்தார். ஏன்னா அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு விதைப்பதுக்கு. இது உன்னுடைய முடிவில்லை, இந்த ஓட்டம் உன்னுடைய முடிவில்லை, முடிவில் நான் உனக்கு என்ன வச்சிருக்கிறேன், மகிமையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். உன் நடுவில் இருக்கிற அவர் வல்லமை உள்ளவர். அவர் நிறைய நேரத்தில் நம்ம கடவுளை என்ன செய்கிறோம், குறைச்சி என்ன செய்கிறோம், மதிப்பிடுகிறோம். ஆண்டவரே, ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோசித்து பாருங்க, அவருடைய ஒரு வார்த்தையால் அவர் எல்லாம் உருவாக்க முடியும். அவர் உருவாக்குனது என்னது, சாதாரண காரியம். அந்த உலகத்தையே என்ன செஞ்சாரு, உருவாக்குனார். அவருடைய சொல்லால், அவருடைய வார்த்தை உருவானது. அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை பிடிக்கும் போது நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு தேவன் நம்மளோடு இல்லை, ஆனால் அவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மளுக்குள்ள இன்னும் என்ன செய்யுது, அந்த வார்த்தை தான் கடவுள் தான் ஜீசஸ். அவர் சொன்ன வார்த்தை தான் என்னது, இன்னைக்கு நம்மளுக்கு கடவுளாக நம்மளை என்ன செய்யுது, தாங்குது. அவருடைய வருகை வரைக்கும் ஆவி வேலை செஞ்சு நம்மளை என்ன செய்யுது, தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகை வரைக்கும் நம்மளை என்ன செய்யுது, எது முந்தி கொண்டாலும் நம்மளுடைய மரணமோ இல்லை அவருடைய வருகையோ, இது எல்லாத்திலையும் என்ன செய்யுது, தகுதிப்படுத்துது. அதனால் அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் பற்றி கொள்வது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன இருக்கு, அவர் ரட்சிப்பார். அவர் என்ன செய்வார், ரட்சிப்பார். எதையும் என்ன செய்ய மாட்டார், அவர் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். அவர் ரட்சிக்கிற தேவன். சங்கீதக்காரன் சங்கீதம் 68 நீங்கள் எடுக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். அவர் சொல்வார், எங்கள் மேலே பாரம் சுமத்தினாலும் எங்களை ரட்சிக்கிற தேவன் யாரு, நீர். உம்மிடத்தில் மரணத்தை என்ன செய்வாரா, மரணத்தை நீங்கும் வழிகள் உண்டு அப்படின்னு சொல்ல. அவர் ரட்சித்து, அவர் எப்போ எதுலேருந்து ரட்சிக்கிறாரு, நம்மளை மரணத்திலிருந்து என்ன செஞ்சார், அவர் விடுவித்தார். அந்த சிலுவையில் அவர் ஏறும் போது, அவர் தொங்கும் போது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வருது, ஜீவன் வருது. அதனால அவர் என்ன செய்ய, அதை நீ விசுவாசி, நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை ரட்சிக்கிற தேவன். அப்புறமா ஜெபனியா சொல்ற, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. எப்படி ஒரு பையனோ பிள்ளையோ நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய அவார்ட் ஜெயிச்சு எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, சினிமாவிலேருந்து கிறிஸ்டின் உலகத்துலேருந்து எல்லாம் என்ன செய்வேன், என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த அவார்டை நான் என்ன செய்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். சில பேர் என்ன செய்கிறாங்க, இது பார்க்க என்னுடைய அம்மா இல்லை, இது பார்க்க என்னுடைய அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க அப்பா தாய் தந்தையும் அந்த இடத்துல இருந்தால் அவங்கள முன்னாடி கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அதுக்கு கனப்படுத்துறாங்க. அப்போ அந்த எப்படி இருக்கிறோம், அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்க அதை விட அவங்க அவார்டு வாங்கினதோட எப்படி இருக்கும், பயங்கரமாக. அதே மாதிரி தான் கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ பரிசுத்தத்தை கடைப்பிடித்தல. உன்னுடைய கிளாஸ் ரூமில் எல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கும் போது நீ என்ன செஞ்ச, உண்மையாக இருந்த. அந்த கணத்தை உன்னுடைய டீச்சர் கொடுக்கல. நான் பரலோகத்திலேருந்து பார்க்குற தேவன், நான் என்ன செய்கிறேன், அதை பார்க்குறேன். நான் உனக்கு அந்த உயிர்வேன். நான் உன்னை குறித்து என்ன நினைக்கிறேன், சந்தோஷம். ஒரு நாள் வரும், எல்லாத்துக்கும் முன்னாடியும் உன்னை வைத்து நான் என்ன செய்வேன், சந்தோஷப்படுவேன், மகிழுவேன். அவர் அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்வார், இடையில விட்டு நத்தாட்டில் விட்டு ஓடுற தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பாவா அம்மாவா அவர் என்ன செய்வார், ராஜாவா அமர்ந்திருந்து உங்களை என்ன செய்வார், ஆலோசனை சொல்லி ஏற்குவார். அதான் சொல்லுவார், அவருடைய அன்பின் நிமித்தம். அவருடைய அன்பு மாறாத அன்பு. சீசனுக்கு சீசன் என்ன செய்யாது, மாறாது. அவர் மாறாத தேவன். அவர் உங்ககிட்ட அமர்ந்து அவர் என்ன செய்வார், உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உங்களுடைய பேரில் என்ன செய்வார், களி கூறுவார். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சரித்திர பைபிளில் இருக்க கதைன்னு அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பைபிளில் இருக்கிறதுலாம் கதை கிடையாது. பைபிளில் இருக்கிறதுலாம்
சரித்திரம். இன்னைக்கு ஒரு சரித்திர பதிவை உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். இன்னைக்கு அந்த தகுதியற்றவர்களை தான் கடவுள் தகுதிப்படுத்தி பாரு, இவங்க என்னுடைய உலகத்தில் நான் மனுஷனாக பறக்கும் போது அவங்க ஏன் கூட என்ன செய்வாங்க? கனெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தேர்ந்தெடுத்தா இருப்பாருங்க. அந்த மக்கள் அவங்களாம் பெரிய ஞானிகளோ ஐஸ்வர்யவானோ அப்படி சமுதாயத்தில் ஒரு கம்பீரமாக இருந்தவங்களோ பணக்காரங்களோ கிடையாது. தகுதியற்றவர்களை கடவுள் என்ன செய்கிறாரு? தகுதிப்படுத்துகிறார். அந்த சிலுவை இன்னைக்கு உங்களையும் என்னையும் என்ன தெரியுமா செய்யுது? அந்த சாபம், அது சாபத்துக்குரிய ஒரு அடையாளம். ஆனால் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன மாற்றினார்? ஆசீர்வாதமாய் மாற்றினார். அந்நியனா புறஜாதியாக இருக்கிற நீங்களும் நானும், பாவத்தில் இருந்த நீங்களும் நானும், அந்த சிலுவையின் செயல் உங்களையும் என்னையும் என்ன செய்யுது? மாற்றுது. பழைய ஏற்பாடில் இருக்கிற ஒரு சரித்திர பதிவு. இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னு வைங்க, ஒருத்தர் ஒரு வாட்டி விதவை ஆகலாம். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரே வீட்டில் 2 வாட்டி இவங்க என்ன செஞ்சாங்க? விதவையானாங்க. ஒரு காலத்தில் பார்த்தோன்னா இந்த காலத்தில் கல்யாணம் இல்லாமல் கூட என்ன செஞ்சிடுறாங்க? வாழ்ந்துடுறாங்க, வாழ முடியும். கல்யாணம் நடக்கிறது ஒரு டிவோர்ஸ் நடக்கிறது என்னது அதிகம். கிறிஸ்துவ வீட்டிலேருந்து, பாஸ்டர் வீட்டிலேருந்து, ஒரு சகமன் எல்லா வீட்லையும் என்ன நடக்குது? இது டிவோர்ஸுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு இதாகிடுச்சு. உண்மையிலே கோர்ட்லேயே இந்த லீகல் இது நடக்குது பாருங்கள். அந்த ஃபேமிலியாக அதுக்கு தான் அதிகமான கூட்டம் இருக்கும் கோர்ட்டில். என் கண்ணால் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் என்ன செய்வாங்க? நிறைய பேர் நிற்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கல்யாணம்னா அது பெரிய விஷயம். அந்த ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அது அவன் மேலே தலையில் வைக்கிற அந்த பெண் தலையில் வைக்கிற ஒரு பெரிய கிரீடம். இன்னும் அதுக்கு மேலே பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா அந்த கிரீடத்தில் வைக்கிற முத்தை போல. சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், ஒரு உயர்வு எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு கல்யாணம் ஆயிடுச்சு இதாகிடுச்சு அப்படின்னு பார்க்குற இடத்துல ஒரு பெண் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அவங்க ஒரே வீட்டில் என்ன ஆகுறாங்க? 2 வாட்டி என்ன செய்கிறாங்க? விதவையாக. அது மாத்திரம் இல்லை, ஏமாற்றப்படுறாங்க. ஒரு காலம் அவங்களுக்கு என்ன வருதுன்னா கொலை மிரட்டல் வருது. இதெல்லாம் மாற்றி கடவுளுடைய கரம் ஒருடைய வாழ்க்கையை எப்படி திருப்ப முடியும்னு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நான் பேச போகிற காலத்தில் அதுக்கு இயேசுக்கு முன்பதாக ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த காலத்தில் மோசே இல்லை, கட்டளை அல்ல. மோசே மூலியமாக கடவுள் என்ன செஞ்சார்? கட்டளைகளை என்ன செஞ்சார்? கொடுத்தாரு. இந்த கட்டளையை நீ கடைப்பிடித்தா எப்படி இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லா மக்களுக்கு முன்னாடி உன்னுடைய சந்ததிகளை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாக வைப்பேன். அதனால உன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்? நீ இதை சொல்லி நீ என்ன செய் வாழ அப்படின்னு கடவுளே என்ன செய்கிறாரு? மோசே மூலியமாக சொல்ல. ஆனால் நான் சொல்கிற காலத்தில் ஒன்றே இருந்துச்சு. என்ன தெரிஞ்சு ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசின ஒரே வாக்கு தத்துவம். அதுக்கப்புறம் ஈசாக் கிட்ட கடவுள் என்ன செய்கிறார்? அது மூலியமாக நடப்பிக்கிறார். அதுக்கு மூலியமாக அப்படியே யார் மூலியமாக வருது? யாக்கோபை கடவுள் என்ன செய்கிறாரு? இன்னைக்கு யாக்கோபில் இருக்கிற குடும்பத்தின் சரித்திர பதிவை தான் நான் உங்ககிட்ட என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன். ஆதியாகமம் 38:1. அக்காலத்திலே யூதா ஓகே ஓகே. அக்காலத்திலே யூதா தன் சகோதரனை விட்டு அதுலாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதரிடத்தில் அவன் என்ன செஞ்சானா? போய் சேர்ந்தான். அங்கே இப்போ என்ன செய்கிறான்? அக்காலத்தில் யூதா யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய பையன். யூதா யாரு? யாக்கோபுடைய மகன், பேரன் இல்லை, மகன். ஓகே. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? தன் சகோதரனை விட்டு தள்ளி போயிட்டார். இந்த யாக்கோபு குடும்பத்துக்கே ஒரு வரம் இருக்குது. அவங்க யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்பா அம்மா கூட சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஈசா எப்படி இருந்தான்? வனவாசியாக என்ன செஞ்சான்? இருந்தான். வனத்திலேயே சுற்றி ஹண்ட் பண்ணி அப்படி பண்ணவன் யார்? ஈசா. யாக்கோபுனால அவன் அம்மாவுடைய கிச்சன்லேயே உட்காந்துருந்தான் பையன். ஆனால் அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி
கடைசியில் உங்கள் அண்ணன் கொலை பண்ணிடுவான், நீயும் வீட்டில் இருக்காத, ஓடுறான்னு சொல்லி அனுப்பி விட்டவங்க தான் யார்? அவங்க தான். அவனும் அவனால் என்ன செய்ய முடியல, அவனுடைய பாதி நாளில் அவனுடைய சொந்த வீட்டில் இருக்க முடியும். இப்போ இந்த இது அப்படியே ட்ராக் மாதிரி யாருக்கிட்ட வருது? அவங்களுடைய பசங்க கிட்ட. யூதானால் என்ன செய்ய முடியல, ரொம்ப வருஷம் அவங்களுடைய சகோதரனுடைய முகத்துங்களே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதனால் நான் தூரமாக போய் நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? 38:1 அக்காலத்தில் யூதா தன் சகோதரனை விட்டு அதுலாம் ஊரான் ஆகிய ஈரா. அதுலாம், இந்த அதுலாம்ங்கிற ஊர் இது பார்த்தோன்னா இது உங்களுக்கு தாவீது தெரியும். தாவீது ஒரு 400 பேர் அவன் என்ன செஞ்சிருந்தான், கூட வச்சிருந்தான். அப்போ இந்த அதுலாம்ல அது கானானியர்களோட ரொம்ப போற்றப்பட்ட ஒரு ஊர். யோசுவா அதை என்ன செஞ்சான், அதை பிடித்தான். கடவுள் என்ன செஞ்சார், கையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் இருந்துச்சு, இவங்க தான் அதை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யார்? நம்ம யோசேப்பு இங்கே இருக்கிற எல்லாமே அவங்களுடைய மக்கள் இருந்தாங்க. அவன் என்ன செய்கிறான், அங்கே போய் அங்கே இருக்கிற ஒருத்தனுடைய வீட்டில் அவன் என்ன செய்கிறான், இருந்து அங்கே யூதா சேவன் சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானுடைய என்ன செஞ்சான், குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணான். இப்போ என்ன செஞ்சான், அவனே பார்த்து ஒரு பிள்ளையை என்ன செய்கிறான், மேரேஜ் பண்ணுறான். அவன் பார்க்குறான், அவன் பார்த்து அவன் போன ஊரில் அவன் கல்யாணம் பண்ணியான். கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லை, அடுத்து வர வசனங்கள்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு இந்த கானானியர் பெண் இருக்குல்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறகு. அது பேர் என்ன, அடுத்து இது மிருகம் பேர் இல்லை, அடுத்து ஓனான். என்னது, ஓனான். அடுத்து 2வது ஓனான். அடுத்து என்னது பிறகுது, சேலா அப்படின்னு 3வதாக என்ன செய்யுது, ஒரு குழந்தை போகுது. இப்போ எத்தனை பிறக்குது, ஓனான், சேலா. எப்படி ஃப்ரெண்ட் அப்போ சகோதரனை விட்டு போயிட்டு வரவன்னு சொன்னாலும் ஒரு ஃபேமிலியோட என்ன செய்கிறான், ஒரு பேக்கேஜோட என்ன செய்கிறான், ஃபேமிலி பேக்கேஜாக என்ன செய்கிறான், வருகிறான். ஆனால் இவனுக்கு கிடைத்த இது என்ன தெரியுமா, என்றைக்குமே நம்ம இந்த குடும்பத்திலேருந்து நம்மளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இதில் என்ன தெரியுமா நடந்துச்சு, பாவம் 6வது வசனம். யூதா தன் மூத்த மகன் ஆகிய என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச போகிறது என்னன்னா, தாமாருடைய வாழ்க்கை தாறுமாறு. அந்த தாறுமாறை கடவுள் என்ன செஞ்சார், அழகாக்கி அப்படியே சரித்திரத்தில் அப்படியே காலங்களும் கடந்து அழகாக கடவுள் என்ன செஞ்சார், அந்த பெயரை பதிவு பண்ணார். நிறைய கிறிஸ்துவ உலகத்தில் இந்த தாமாரை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா சிலது முகம் சுளிக்கிற மாதிரி இதில் என்ன இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏன்னா கடவுளே என்ன செய்யலை, தாமாரை பார்த்து முகம் சுளிக்கலை. இன்றைக்கி நீங்களும் நானும் பாவியாக இருந்தும் பாவத்தில் என்ன செஞ்சோம், நம்மளுடைய தாய் பெற்று நம்மளை எடுத்தும் கடவுள் என்ன செய்கிறார், இன்றைக்கி உங்களையும் என்னையும் நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர்னால மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி தாமாருடைய வாழ்க்கை நம்மளுக்கு அதை தான் சொல்லுது. யூதா தன் மூத்த மகனுக்கு என்பவனுக்கு தாமார் என்பும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். இப்போ சூப்பர் ஒரு வேலை. அதே கானானியருடைய ஒரு பெண்ணை என்ன செய்கிறாங்க, எடுத்து இவனுக்கு என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பெரிய ஒரு அசம்பாவிதம் என்ன தெரியுமா, 7வது வசனத்தில் நினைக்கிறது. யூதாவின் மூத்த மகனாகிய என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தானா, பொல்லாதவனாக இருந்தான். நான் இதை யோசித்து பார்த்தேன், ஏன் இதை டீட்டெயிலாக கொடுக்கல அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் கடவுளுடைய பார்வைக்கு யார் தப்பாக இருக்கிறா, தாமார் அல்ல, கானானியர் பெண் தான் தாமார். ஆனால் கடவுளுடைய கோபம் தாமார் மேலே இல்லை. இங்கே நல்லா சொல்லப்பட்டிருக்கு, யூதாவுடைய மகன் கடவுளுடைய பார்வையில் பொல்லாப்பானவனாக இருந்தபடியால் கடவுள் அவரை என்ன செஞ்சார், அழித்து போட்டார். அப்போ இவன் என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னு நினச்சி நான் அப்படி கொஞ்சம் அதை பார்த்தேன், அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு. அப்போ பார்த்தா தெரியுது, பையன் என்ன நினச்சிருக்கானா, மனைவியுடைய அழகு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. உடனே நம்ம கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தை பெற்றுட்டா என்ன ஆயிரும், அழகு போயிடும். அதனால்
மனைவிக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நினச்சி இவன் நிறைய காரியத்தை என்ன செஞ்சுருக்கிறான், பண்ணியிருக்கிறான். ஆனால் கடவுள் அதை பார்த்தார். அப்போ யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கான்? ஏன்னா சந்தான பாக்கியம் கடவுள்கிட்ட இருந்து. அந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னேன், கல்யாணம்னா அதுக்கு அந்த மனைவிக்கு அந்த கிரீடத்தில் இந்த முத்து இருக்குல்ல, அது எப்போ வரும்னா பிள்ளை பிறந்தான். அப்போ உடனே இப்போ என்ன நினைக்கிறான், இவன் கடத்தி போகலான்னு நினைக்கிறான். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார், அதை பார்க்குறார். இந்த மாதிரிலாம் நீ ட்ரிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கியா, சாகுடான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவனை கொன்னே போட்டுறார். இப்போ யாருடைய பார்வைக்கு, கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன் யார்? ஏர் என்பவன். அதனால் கடவுள் அவரை என்ன செஞ்சார், கொன்று போட்டுட்டார். அந்த காலத்தில், மோசே காலத்தில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அது என்ன, லேவிரேட் மேரேஜ். அது உபாகமம் 25வது அதிகாரம் 5 to 6 நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால், மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை என்னது செய்ய கடவான். இப்போ இது லேவிரேட் மேரேஜ். இது என்னன்னா, ஒருத்தன் இருக்கிறான் வீட்டில், ஒரு பெரிய சகோதரன், அவனுக்கு கல்யாணம் நடக்குது. அவனுக்கு இந்த சந்தானம் இல்லாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், செத்து போயிட்டான். ஆனால் அவனுடைய அந்த குடும்பத்துடைய கடமை என்ன தெரியுமா, அடுத்து வர சகோதரன் அந்த அண்ணியை என்ன செஞ்சுக்கணும், மனைவியாய் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை என்ன செய்யணும், கட்டணும். அதனால் கடவுள் இதுக்கு வர இதில் சொல்லுவார், அந்த இது அற்று போகாமல், இஸ்ரவேல் இதிலிருந்து அந்த குடும்பம் அற்று போகாமல் என்ன செய்யணும், இந்த மாதிரி இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செய்கிறாரு, மோசே காலத்தில் கட்டளையாக கொடுத்தார். ஆனால் இந்த மோசே காலத்துக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த ஆபிரகாம் காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன செஞ்சாங்களாம், கடைப்பிடித்தார்கள். இது எப்படி இருக்கும், இது ஒரு வாக்கு மாதிரி. கடவுள் இந்த குடும்பத்துன்னு ஒரு கொடுத்துட்டாருன்னா, இந்த பெண் என்ன செய்யக்கூடாது, புறத்தில் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது நம்ம வீட்டு பெண்ணு மாதிரி. அதனால் என்ன செய்யணும், அந்த காலத்தில் நம்ம இந்த காலத்தோட என்ன செய்யக்கூடாது, பண்ணி ரொம்ப உற்சாகமாயிடக்கூடாது. அந்த காலத்தில் இப்படி ஒன்று என்ன இருந்துச்சு, கட்டளை இருந்தது. ஸோ அந்த கட்டளையை கடைப்பிடித்திருக்க வேண்டியது யார்? அடுத்து யார் இருக்கா உயிரோட? ஓனானு நரிலாம் என்ன செய்யுது, இருக்கு. ஆனால் உண்மையிலே நரி தந்திரம் யார் வாழ்க்கையில் நடந்துச்சு, தாமாருடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனால் அடுத்து பார்த்தோன்னா, இப்போ எல்லா நம்பிக்கையும் அற்று போகல தாமாருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், புகுந்த வீட்டுக்கு போனவொன்னே ஒரு இலவு விழுதுன்னா எல்லாம் யாரை பார்ப்பாங்க, யாரை இலவுன்னு சொல்லுவாங்க, கருமம் தொலைஞ்சோன்னா வீட்டில் என்னது இப்படி ஒன்றா அப்படின்னு எடுத்தோன்னா எவ்வளோ இக்கட்டில், கஷ்டத்தில், நெருக்கத்தில் அந்த தாமாருடைய வாழ்க்கை இருந்திருக்குன்னு கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை தாமார் மேலே என்ன செய்யணும், வைத்து பார்க்கணும். தாமாருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஆனாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அடுத்து என்ன இருக்குது, இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கு. ஓனான் என்ன செய்வான், நம்மளுக்கு சந்தோஷத்தை தருவான் அப்படின்னு நினச்சி இருக்கிறான். அப்போ அதே போல் யூதா இருக்கார்ல, அவங்க அப்பா வராரு, 8வது வசனத்தை சொல்வார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவிக்கு சந்தானத்தை உண்டாக்கு. இப்போ கிளியராக சொல்லிட்ட, நீ என்ன பண்ணக்கூடாது, வெளியதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. உன்னுடைய கவனம் எங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் நீ என்ன செய்யணும், உன்னுடைய அந்நிய அந்த மைத்துன சுதந்திரமாய் நீ என்ன செய்யணும், அதை கட்டி எழுப்ப வேண்டியது உன்னுடைய பிரதர், சகோதரன், நீ என்ன, அது உன்னுடைய கடமை அப்படின்னு வாக்கா என்ன செஞ்சிட்டார், கொடுத்துட்டார். நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்கு, 1:32, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை கொல்லும். இங்கே பாருங்க, இப்போ பிதா யாரு, யூதா. யாருக்கு, ஓனானுக்கு. அவன் என்ன செஞ்சிருக்கணும், கீழ்ப்படிந்து சரின்னு சொல்லி அந்த குடும்பத்தை அவன் என்ன செஞ்சிருக்கணும், கட்ட வேண்டிய கடமை யாருக்கு இருந்தது, ஓனானுக்கு இருந்தது. ஆனால் இந்த ஓனா பெரிய வேலையை பார்த்தான். அவன் என்ன பார்த்தான் தெரியுமா, குழந்தை பிறக்கக்கூடாமல் இருக்கிறது என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சான். தப்பானதை ரொம்ப கரெக்டாக செஞ்சது தான் யார், ஓனான்.
ஆனால் அந்த ரூம்குள்ளே நடக்கிறது யாருக்குமே தெரியலன்னு நினைத்தான். ஆனால் நம்மளுடைய தேவனுடைய கண்கள் இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் உலாவி கொண்டு இருக்கிறபடியால் அவனுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு செக்கை வைக்கிறார். அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான், 1000 இருந்தாலும் நான் இந்த குடும்பத்தை கட்டி இந்த சுதந்திரத்தை உருவாக்குனாலும் அந்த சந்தானம் என் பேரில் என்ன செய்யாது, இருக்காது. நான் வளர்த்து பெற்று எடுத்து உருவாக்கி வருவேன், ஆனால் அந்த கிரெடிட்லாம் யாருக்கு போகும், என்னுடைய செத்துப்போன சகோதரங்க. அப்போ நான் எதுக்கு இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து கட்டணும்னு சொல்லி அப்போ யோசித்து பாருங்க, தாமாரை அவன் அனுபவிக்கிறான். அப்போ இவனும் பண்ணுறது என்னது, துரோகம். ஆனால் அவளுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்யல, கொடுக்கல. அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த உலகம் நிறைய நேரத்தில் நம்மளுடைய இது இல்லாமல் நம்மளை என்ன செய்யும், யூஸ் பண்ணும், நடத்தும். ஆனால் கடவுள் அதை காட்டிலும் அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். உங்களுக்கு தெரியும், நம்ம பாதையில் நம்மளுக்கு நிறையா காரியங்கள் வந்தாலும் அவர் வல்லமை உள்ள தேவன். நம்ம அதை பிடித்து கொள்ளும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது நம்மளுடைய பேரில் அவர் என்ன செய்வார், சந்தோஷமாக இருப்பார். நம்மளுடைய பக்கத்தில் அவர் அமர்ந்திருந்து எப்படி இருப்பார், நம்மளை விடுவிப்பார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். அவளுக்கு தெரியல என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. தாமாருக்கு என்ன செய்யல, ஒன்றுமே தெரியல. ஆனால் இங்கேயும் அவன் என்ன செய்கிறா, ஏமாற்றப்படுகிறார். இந்த இடத்து 10வது வசனம் திருப்பியும் உங்களுக்கு இதில் போட்டிருக்கு. எர்ரை போல ஓனான் கர்த்தருடைய பார்வையில் இவனும் என்ன செஞ்சான், பொல்லாப்பானதை செய்ததால் கடவுள் என்ன செய்கிறாரு, அழித்து போட்டார். இன்னைக்கு கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார்னா, இன்னைக்கு நம்மளுடைய கணக்கை தூக்கி ஓரமாக வச்சு, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க. இந்த ஓன் கால்குலேஷன் போட்டது யாரு, மனக்கணக்கு சொந்த கணக்கு போட்டது யாரு, ஓனான். அவன் ஒரு கால்குலேஷன் போடுறான், இதெல்லாம் பண்ணி இந்த பெனிஃபிட்லாம் என்ன செய்யாது, எனக்கு வராது, எதுக்கு வராமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைத்து அவன் நிர்விச்சாரமா. அதனால வசனம் போட்டிருக்கு பாருங்க, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், அவர்களை மூடரின் நிர்விசாரமும் அவங்களை என்ன செய்யும், கொல்லும். அவன் அந்த வார்த்தையை கடைபிடித்து அவன் என்ன செஞ்சுருக்கணும், நடந்திருக்கணும். கொஞ்சம் அவனுடைய அப்பா தாத்தாவெல்லாம் அவன் என்ன செஞ்சுருக்கணும், திரும்பி பார்த்துருக்கணும். யாக்கோபு, அதுக்கு முந்தி ஈசாக்கு, அவங்களெல்லாம் கடவுள் எப்படி அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததுனால் கடவுள் அவங்க மூலியமாக எப்படி வேலை செஞ்சாருன்னு அதெல்லாம் அவங்க கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கணும், நினைத்து இருக்கணும். ஆனால் இதை மறந்தார்கள். ஒரு அந்த ரங்கத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டு அந்த ரங்கத்தில் வேற மாதிரி இருந்தனால கடவுள் அவங்களை என்ன செஞ்சார், கொன்று போட்டார். ஆனால் கடவுள் இன்னைக்கு என்ன தெரியுமா, சிலுவையில் நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு மாதிரி கடவுள் அடிச்சிருந்தாருன்னா நம்மளாம் செத்து எப்போயோ ஃபோட்டோவை என்ன செஞ்சுருப்பாங்க, வீட்டில் மாட்டி 2 கேண்டில் கொளுத்திருப்பாங்க. அதுவும் அணைஞ்சு போயிருக்கும், அதை திருப்பி என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, கொளுத்திருக்க மாட்டாங்க. அவ்வளோதான் மரியாதை. ஆனால் கடவுள் நம்மளை என்ன செய்கிறாரு, மென்மேலும் மரியாதை கொடுத்து இன்னைக்கு மாறுவான், நாளைக்கு மாறுவான் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செஞ்சிட்ருக்காரு, நம்மளுக்கு வாய்ப்பு மேலே வாய்ப்பு என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, கொடுத்து கொண்டே இருக்கிறார். நிறைய நேரத்தில் எர்ரும் ஓனானு தான் ஏதோ பெரிய பாவி மாதிரி நம்மளாம் இந்த மாதிரி போட்டு பேசுகிறதுனால பரிசுத்தவான் மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிடையாது, கடவுள் தயவுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி அந்த சிலுவையை நம்ம நினைத்து பார்க்கும்போது, ஆண்டவரே அவ்வளோ ஒரு உக்கிர கோபத்தில் இருந்த நீங்கள் உண்மையே தாழ்த்தி இன்னைக்கு எனக்கு இவ்வளோ ஜீவனை தந்து அனுதினமும் உங்களை கரங்களை தாங்கி காக்கும் கரங்களை தாங்கி எங்களை வழி நடத்துகிறீங்களே, அதுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். இன்னும் என் பரிசுத்தத்தை கூட்டி இன்னும் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிற இருதயத்தை எனக்கு என்ன செய்யுங்க, கட்டளையிடுங்க. எர்ரை போல ஓனானை போல ஒரு மாறுபாடான நிர்விசாரமான சிந்தனையோ எண்ணமோ எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு சான்ஸ் இருக்கு. யாருக்கு இருக்கு, தாமாருக்கு இருக்கு. இன்னும் என்ன செய்யல, ஹோப்ஸ், நம்பிக்கை இழந்து போல இன்னும் ஒருத்தன் இருக்கான். அது யாரு, சேலா ஆச்சு. தாமாருக்கு வந்து சேலை கட்டுவான்னு பார்த்தா என்ன செய்யல, ஒன்றுமே செய்யல. தேர்ட் பார்த்தோன்னா ஒரு பெரிய கேப் நடக்குது. 38:11 அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரனை செத்தது போல சாவான் என்று அஞ்சி. இப்போ இங்கே என்ன நினைக்கிறாரு, இது யார் நினைக்கிறானா, யூதா நினைக்கிறான். என்ன நினைக்கிறான், இப்போ சேலா ஒருத்தன் இருக்கான், அவனும் யார் செத்தது போல செத்துருவான்னு. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு நினைக்கிறான், அவங்க பசங்க மேலே பிரச்சனைன்னு நினைக்கல,
தாமாரை கட்டினால தான் என்ன வருது, இந்த மாதிரி ஒரு இது நடக்குது. ஏதோ இவங்களுடைய பசங்களாம் ஏதோ பரிசுத்தவான் மாதிரியும் அப்படியே போய் 24 மணி நேரம் ஊழியம் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தூங்குற மாதிரி என்ன நினைக்கிறார் இவர். இவெல்லாம் பஸ் ஒரு வேலை இவளுக்கு கட்டி கொடுத்துட்டா அப்படின்னு அஞ்சு என்ன செஞ்சு பயந்து என்ன செய்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான், வேகம் ஒன்று சொல்லுவான். அடித்து விடுறது நிறைய நேரத்தில் நம்ம அடித்து விடுவோம் பார்த்தீங்களா, அடித்து விட்டு யாருமே கேட்கல நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்றுக்கு கணக்கு வைக்கிறது யார்? தேவன். நீங்கள் பேசுகிற ஒரு அதனால தான் கடவுள் சொல்கிறார், உன்னுடைய வார்த்தையில் ஜீவனும் மரணமும் ஜீவனும் என்ன இருக்குது. இன்றைக்கி நம்ம துதிக்கணும். ஏன்னா அப்போ துதிக்கும் போது அங்கே ஜீவன் உண்டா. அடுத்தவனை பேசும்போது நம்ம ஜீவனுள்ள வார்த்தையை ஐயோ அவங்ககிட்ட பேசினா ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மக்கிட்ட வரணும். அதுதான் உண்மையான நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டிய நற்செய்தி. என்னது, நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும் அப்படி இல்லை. எனக்குள்ளே வர ஊற்று எப்படி இருக்கணும், வெளியே பொங்கி வரணும். அது மற்றவர்களுக்கும் என்ன இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்களும் நானும் என்ன செய்யணும், நினைக்கணும். இது இங்கே நினைக்கிறேன். 5 தன் மருமகள் ஆகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் அடிச்சு விடுறவன். அவன் எப்போ பெருசாகிறது சொல்கிறது, அவன் பெரியவனாக மட்டும் நீ என்ன செய்ய, நீயும் உன் தகப்பன் வீட்டில் என்னது கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். இப்போ நீ ஒரு விடோவா, அங்கே கைம்பெண்ணா எப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு உடை இருக்குது. அவங்களாம் சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உங்களுக்கு தெரியும், இப்பயும் மற்ற மதத்தில் என்ன இருக்குது, அந்த காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம சகோதரர்களுடைய அவங்களுடைய இதிலலாம் என்ன இருக்குது, அந்த மாதிரி சாரி கட்டிக்குவாங்க. அப்படி தானே அவங்க விதவன் என்ன செய்வாங்க, அவங்களே கூப்பிட்டு என்ன செய்வாங்க, காட்டிக்குவாங்க. எதுவுமே போட மாட்டாங்க. அப்படின்னா அது என்னது, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் செத்துட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவள் என்ன செய்கிறா, அப்படியே அவள் போய் தாமார் போய் தகப்பன் வீட்டில் அவள் என்ன செஞ்சாலாம், தங்கி இருந்தாள். இப்போ என்ன செய்கிறான், இவன் பயந்து இவனா உன்னை அடிச்சு விடுறான். சேலா பெருசாகட்டும், பெருசானவனு என்ன செய்கிறேன் சொல்லியிருப்பான். அது வரைக்கும் நீ என்ன செய்ய, நீ போய் நீ யோசித்து பாருங்கள். அவள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் அவள் போன வீட்லேயும் அவள் என்ன செய்யலை, சந்தோஷமாக இருக்கல. ஒரு மனமும் இல்லை. அவள் ஏமாற்றப்பட்டா, வஞ்சிக்கப்பட்டா, யூஸ் பண்ணாங்க அவளை. அதில் மாத்திரம் இல்லை, இவ செய்யாத தப்பில் அவங்க கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்ப இருந்த நாள் அந்த சிலுவையை யார் சுமக்கிறா, எவனோ பண்ண தப்புக்கு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. ஏதோ யாரோ பண்ண மிஸ்டேக் நிறைய நேரத்தில் அது நம்மளை என்ன செய்யும், கத்தி மாதிரி கூர்மையாக கொத்தி நிற்கும். இங்கே நம்ம தான் இங்கே கிழிக்கும், இங்கே நம்ம தான் இங்கே கிழிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஏண்டா ஆண்டவரை நம்ம நம்பி இப்படி இருக்கோமே, அவரே நம்மளுடைய கண்கள் நோக்கி இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி பாடுகள் கஷ்டங்கள் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எந்த பாவமும் அறியாத தாமார் உடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீட்டில் சாவு நடந்து, அங்கே யூதாவுடைய மனைவி அவங்கள என்னென்ன வார்த்தை கேட்டாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. அது இப்போ என்ன செய்யலை, பதிவு பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் நடந்ததுனால தான் கடவுள் ஒருத்தவங்களை தூக்கி என்ன செய்கிறாரு, கொண்டாடுகிறார். எல்லாமே பதிவு பண்ணால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன செய்யாது, பைபிளில் இடம் பத்தாது. ஆனால் கடவுள் ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலத்தையும் தாண்டி நிற்கிதுன்னா அவங்க எப்படி தெரியுமா இருந்திருப்பாங்க, இடுக்கமான சூழ்நிலையிலும் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, கடவுளை நோக்கி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அவள் ஒரு கானானியராக இருந்திருந்தாலும் அவள் நிறைய அற்புதம் இந்த மக்களுக்கு நடந்ததை அவள் என்ன செஞ்சிருப்பா, பார்த்துருப்பான். இவங்களுடைய தேவன் உண்மையான தேவன் என்ன செஞ்சிருப்பாவா, அறிந்து கொண்டிருப்பான். அதனால் கடவுள் என்ன செஞ்சார், அதுக்கேற்ற மகிமையும் ஆசீர்வாதமும் அவளுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன செஞ்சிருந்தார், வைத்திருந்தார். 38:12 அநேக நாள் சென்ற பிறகு, ஒரு நாள் இல்லை 2 நாள், அநேக நாள் சென்ற பிறகு யூதா உடைய மனைவி என்ன செஞ்சாங்களாம், செத்து போனாங்க. இந்த துக்கம்லாம் தனிந்த பிறகு யூதா என்ன செஞ்சார், போய் ஜெபம் பண்ணார் அப்படின்னு போடல. அவர் என்ன செஞ்சார்னா, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆடுலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ஆடு தான் அவங்களுக்கு என்னது, ஒரு பெரிய சொத்து மாதிரி. அப்போ அந்த ஷீப் ஷேரிங்னு நடக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த மயிர் கத்திரிக்கிற ஒரு இது மாதிரி, அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அது அந்த டைம் எல்லாம் கொண்டு வருவாங்க. அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்துல வராரு, இந்த மயிர் யாருடைய இடம், அது நம்ம தாமாருடைய ஊருக்கு என்ன செய்கிறாரு, வருகிறார். எங்கேருந்து இவர் ஒரு பெண் கொண்டு எப்படி மேரேஜ் பண்ணி
அப்படியே அவருடைய மகனுக்கு பெண்ணை கொண்டு எடுத்து இது பண்ணாலும் அதே இடத்துல ஒன்றும் தெரியாத மாதிரி பிஸ்னஸ் மேனில் இப்போ இவர் பிஸ்னஸ் மேன் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் மறந்து பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் மனைவியை என்ன செஞ்சுட்டாங்க, செத்துட்டாங்க. அவர் கொஞ்ச நாள் துக்கம் இருந்துச்சு போல். ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், அந்த கொஞ்சம் துக்கத்தை கொண்டாடிட்டு இப்போ மயிர் கத்திரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, வருகிறார். 13வது வசனம். மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்திரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேரா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்ணும் பெண்ணைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். ஓகே, இந்த நியூஸ் எங்கே வருது, யார் காதில் வருது, தாமாருடைய காதில் என்ன செய்து வருது. உங்களுடைய மாமனார் என்ன செஞ்சுருக்கிறாரு, பிஸ்னஸ் மேன் வந்திருக்கிறார். பிஸ்னஸ் மேன் என்ன செஞ்சுருக்காரு, வந்திருக்காரு. ஆடு இதெல்லாம் கொண்டு வந்து அவர் இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவள் யோசிக்கிறான், இத்தனை நாள் நான் எப்படி இருக்கிறேன். அவர் சொன்னதை போல் அவர் என்ன செஞ்சார், வீட்டில் போய் இருன்னு சொன்னார். இப்போ இவ்வளோ நாள் அவள் என்ன செய்கிறா, வீட்டில் இருக்கிறான். கைம்பெண்ணாக இருன்னு சொன்னார். அதே போல் அந்த வார்த்தையை கேட்டு அவன் அந்த ஆடையை போட்டு அவன் என்ன செய்கிறான், அங்கேயே இருந்தான். அவர் என்ன சொன்னார், சேலா பெரியவனாக மட்டும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு, அநேக நாள் சென்ற பிறகு. அப்போ அந்த வார்த்தையை யார் கடைப்பிடிக்கல, யூதா என்ன செய்யலை, கடைப்பிடிக்கல. அவன் சொன்ன மாதிரி என்ன செய்யலை, அவன் செய்யலை. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தோன்னா எல்லா விதத்துலேயும் அவன் என்ன துரோகம் பண்ணப்பட்டு அவன் என்ன செய்கிறான், வாட்டி அவளுடைய ஆடைகளை என்ன செய்கிறா, கலைத்து போடுகிறான். இவ்வளோ நாள் அவள் என்ன செய்கிறா, உண்மையாக இருந்தான். இன்னும் உண்மையாக தான் அவள் இருக்கா, அவள் பொய்யாது. வாட்டி அவள் என்ன செய்கிறா, இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுடைய ஆடைகளை கலைத்து போட்டு அப்படி என்ன செய்கிறா, ஒரு வெயில் மாதிரி முகத்தை மறைக்கிறதுக்கு முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே நீரோடையில் அவர் எப்படி வருவாரோ, மாமனார் எந்த ரூட்டில் வருவாரோ அதில் ஓரமாக அவள் என்ன செய்கிறா, ரோட்டமாக உட்கார். இவர் பார்த்தோன்னே இவர் வேறு ரொம்ப சோகமாக இருக்கிறார். இவருக்கு அவங்க மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. செத்து போனாலும் இவங்க பார்த்தோன்னே என்ன ஆகுது, அங்கே ஒரு பெண் இருக்கிறார். உடனே இந்த பெண்கிட்ட போய் யூதா என்ன செய்கிறாரு, இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு யூதாவை யாக்கோபு மாற்ற முடியல. செத்துப்போன மனைவியுடைய மரணம் யூதாவை மாற்ற முடியல. ஆனால் தாமார் யூதாவுடைய வாழ்க்கையை அவன் என்ன செஞ்சா, மாற்றி போட்டான். யூதா உடைய வாழ்க்கை பாருங்க எப்படி மாறுதுன்னு. இந்த இடத்துல உடனே செய்வான், உடனே போய் நீ என் கூட இருப்பியான்னு என்ன செய்கிறான், கேட்குறான். யார்கிட்ட கேட்குறான், மருமகள்னு தெரியாமல் மருமகள்கிட்டே என்ன செய்கிறான், கேட்குறான். எடுத்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் சொல்கிற சத்தியத்தில் கவனமாக இருங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தா இது ஒரு படம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் இருக்கிற பாவம் பெருசாக தெரியும். ஆனால் இதில் பாவம் பெருசாக தெரியக்கூடாது. பாவத்தை மன்னிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர்னு என்ன செய்யணும், நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல யூதா என்ன செய்கிறான், போகிறான், கேட்குறான். உடனே அந்த தாமார் என்ன செய்கிறான், நான் கூட இருப்பேன், இருக்கிறதுக்கு நீ எனக்கு என்ன செய்வ, கொடுப்ப அப்படின்னு கேட்டால், நான் உனக்கு ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியை நான் என்ன செய்கிறேன், உனக்கு தருகிறேன். ஓகே, நீ இப்போ உன் கையில் வெள்ளை ஆட்டுக்குட்டி கிடையாது, அதை நம்புறதுக்கு நான் என்ன செய்கிறேன், உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். முத்திரை மோதிரத்தை நீ என்ன செய், முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரன்னு சொன்னோன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும், யோசேப்பு. யோசேப்பு பெருசானவனை அவருக்கு என்ன கொடுத்தாங்க, முத்திரை மோதிரத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. யாரை தூக்கி வஸ்திரத்தை அவுத்து போட்டாங்களோ அதில் யூதாலாம் இருப்பார். நான் சொல்கிறேன், இது மோதிரத்தை என்ன செய்கிறாரு கேட்குறான். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்குறா தெரியுமா, அறம், கைக்கோள், அதெல்லாம் என்ன செய்கிறா கேட்குறா. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறான் இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த காலத்து, இது என்னது, அடையாள ஆவணம் மாதிரி. இந்த காலத்தில் அடையாள ஆவணம் என்னது, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு. இப்போ என்ன கொடுத்துருக்கிறாரு, யூதா அவருடைய ஆதார் கார்டை கொடுத்துட்டாரு, அவருடைய ரேஷன் கார்டை கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் இதை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் என்ன கொடுத்துட்டாரு. இது ஒரு அடையாள ஆவணம் மாதிரி. இதை ஒருத்தவங்க வச்சு இது என்னன்னாலும் ஒருத்தவங்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ண முடியும், நிரூபிக்க முடியும். இவங்க இப்படி தான், இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு இது ஒன்று போதுமானது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஓடிபியிலேருந்து எல்லாமே என்ன செஞ்சுட்டா, வாங்கிட்டான்.
ஓடிபிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா, வாங்கிட்டா. இப்போ இவனுடைய தலையெழுத்தே யார் கையில் இருக்குது? நிறைய பேர் அடுத்தவங்க வந்து இழிவாக பேசுவாங்க, ரொம்ப அந்த அசிங்கமாக பேசுகிற கேட்டு சந்தோஷப்படுற ஒரு மனநிலைமை இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அந்த ஒரு மாதிரி சந்தோஷம் அடையும் பாருங்கள். அதில் வந்து பிசாசு உட்காந்துருக்கு, சேர் போட்டு நல்லா சேர் போட்டு உட்காந்துருக்கான்னு அர்த்தம். நல்லா ஜாலியாக இருக்கான். அடுத்தவங்களை இவா பேசும்போது, அசிங்கமாக பேசும்போதெல்லாம் கேட்கும். ஆனால் இந்த இடத்துல தாமார் அவனுடைய குடுமி யார் கையில் இருக்குது? தாமாருடைய கையில் இருக்குது. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டா தெரியுமா? அமைதியாகி போய் யார் வீட்டில் இருக்கா? சொந்த வீட்டில் அந்த ஆடைகளை மறுபடியுமாக போட்டு அவன் எங்கே இருக்கிறான்? தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். உடனே இவர் என்ன செய்கிறாரு? அனுப்பி விடுகிறார். யாரை? வெள்ளாட்டை குட்டியை கொடுத்து அசிஸ்டண்ட் என்ன செய்கிறாரு? அனுப்பி விடுறாரு. அசிஸ்டண்ட் வந்து பார்க்குற அந்த பெண்ணை, அப்படி ஒரு பெண்ணை என்ன செய்யலை, காணோம். ஏன்னா இவளுடைய வாழ்க்கை பாவமான வாழ்க்கை கிடையாது. இவ ஒரு விபச்சாரி அல்ல. அவங்க மாமனார் சொன்னது போல அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தது தான் யார்? ஆமாம். அவள் பார்த்தா இதுக்கு மேலே எனக்கு என்ன இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் எந்த குடும்பத்துக்கு போனேனோ அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த சந்தானம் அதை என் வயிற்றில் சுமக்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நாள் நான் இந்த அடையாளத்தோடையே இருக்கிறது, இந்த கசப்பான வாழ்க்கை, அடுத்தவனை பார்க்கும் போது இது அவனை நினச்சிட்டா, இது என் வயிற்றில் வந்து இருக்கணும், ஒரு குழந்தை இந்த குடும்பத்து மூலியமாக இருக்கணும், இதுக்கு மேலே எனக்கு என்ன வந்தாலும். நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாள், ஐ டோன்ட் கேர். என்னது? ஐ டோன்ட் கேர். அந்த மாதிரி அதுதான் யாருக்கு இருந்துச்சு? அவளுக்கு இருந்தது. தாமரை இப்போ வந்து பார்க்குறார். பார்த்த உடனே அசிஸ்டன்ட் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பெண் எங்கல்ல காணோம். உடனே சொல்கிறா, ஐயோ நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஐயோ நல்ல வேலை, இது பெரிய வெளியே சொல்லிக்கிற மாதிரி இது ஒரு பெரிய இது கிடையாது. இதெல்லாம் சொன்னால் என்னுடைய மானமே போயிடும். அதனால் போனது போட்டும் இதோட விட்டுரு, நம்ம வேலையை என்ன செய்வோம் பார்ப்போம். இது வந்து போக போக இது வந்து ஒரு குப்பை மாதிரி கலையில் அப்போ நம்ம பேர் டேமேஜ் ஆகிடும், விட்டுரு அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கிறார். கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போனவுடனே 24வது வசனம் வாசிங்க. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பிறகு ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னா 3 மாதம் நடக்குது. 3 மாதம் நடந்தவுடனே அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுடைய மருமக, சில பேர் இந்த கூட இருக்க வந்து நம்ம ரொம்ப எப்போதுமே வந்து எப்படி இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க மேலே நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு ஜெபம் பண்ணுறத விட நம்ம கூட இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வரான். வந்தோன்னே ஒருத்தன் என்ன செய்கிறான்? எடுத்தோன்னே என்ன தெரியுமா செய்கிறான்? அவன் என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னுடைய மருமக பிரசவமாக இருக்கா, என்னன்னு பாடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சுருக்கான்? வந்த உடனேயே ஒரு அடையாளத்தை குத்துறான். உன்னுடைய மருமக வேசித்தனம் பண்ணியிருக்கா, ஏதோ இவன் பார்த்த மாதிரி. அதுக்கு காரண கர்த்தாரே இங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து சொல்கிறா, என்ன சொல்கிறா? இந்த மாதிரி 3 மாதத்துல அவள் வேசித்தனம் பண்ணியிருக்கிறா, அவள் பிரசமாவும் இருக்கிறா அப்படின்னு சொன்னான்னா கொந்து எரிமலை எங்கே செஞ்சிருச்சு? வெடித்தது. யாருக்குள்ளே இருக்கிற எரிமலை? நம்ம யூதா. ஏதோ இவர் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்தது மாதிரியும், அவருக்குள்ளே எப்போதும் அப்படி ஜீவ ஊற்று பொங்கி பொங்கி வெளியே வந்தது மாதிரியும் ஒட்டிச்சு. அவளை உடனே என்ன செய்யுங்க, எங்கே இருக்கிறாரோ அங்கேயே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, அவளை சுட்டு எரித்து. அவர் சொல்லுவார் பாருங்க, கல் எறிகிறது கூட வேண்டாம், அவளை என்ன செய்யணும்? சாம்பல் ஆக்கணும். கல் அடித்து போட்டால் கூட பணமாக எலும்பு கூட அதில் என்ன செய்வா? இருப்பா. ஆனால் அவளை என்ன செய்ய போகிறோம்? எரிக்க போகிறோன்னு சொன்ன உடனே இந்த நியூஸ் யாருக்கு போகுது? தாமாருக்கு போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த அடையாள ஆவணத்தை என்ன செஞ்சா? அனுப்பிவிட்டா. ஒன்றா போகுது. ஆதார் கார்டு. இதுக்கு காரணம் இதுக்கு காரணம் யார் அப்படின்னு ஒன்றா போகுது. போன உடனே இவர் என்ன செய்கிறாரு? இதுதான் பயங்கரம். இதுதான் நம்மளுடைய மெசேஜ். இன்றைக்கி நம்ம எவ்வளோ பாவமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறுங்கிற ஒரு காரியம் வந்து இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஒன்று அவன் என்ன செய்கிறான்? அறத்தை அனுப்புகிறா, கைக்கோளை அனுப்புகிறா, முத்திரை மோதிரத்தை அனுப்புகிறா. அதை பார்த்தோன்னே யூதா அவைகளை அறிந்து 26வது வசனம், அவைகளை அறிந்து என்னிலும் அவள்
நீதி உள்ளவள். அவளை குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேன் என்றான். ஓகே அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. ஓகே, இப்போ என்ன செஞ்சிருச்சு? இவருடைய மனசே என்ன செஞ்சிருச்சு? உடைந்தது. இப்போ தெரியுது அது உண்மையான இதில் துரோகம் பண்ணது யாருன்னா அது அவ உண்மையாக தான் இருந்தா. இது உண்மைங்கிறது சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இது எப்ரேயரில் இது ஜெடாக்கா அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா ஒரு உடன்படிக்கையில் அடுத்தவங்க தோக்கும் போது ஒருத்தவங்க அதை கடைபிடித்து நிலை நிற்கிறது தான் என்னது இந்த ஜெடாக்கா. இதில் யாரு நாங்களாம் தோக்கும் போது எங்களுடைய பசங்க, என்னுடைய குடும்பம், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தோத்த இடத்துல உண்மையாக இருந்த நீதி உள்ளவள் ஒரே ஒருத்தி யாரு? தாமார். இந்த இடத்துல அவன் நீதி உள்ளவன் யார்? அயோக்கியன். அதை தான் அவன் சொல்கிறான். இதில் தோத்து போனது நான் தான் என்னுடைய மகனை வார்த்தையின்படி அந்த எதை கடைபிடித்து வந்தார்களோ அதை மீறி அந்த உடன்படிக்கையெல்லாம் நான் சொன்ன வார்த்தையை மறந்து அதை கடைபிடிக்காமல் போனது நான் தான். அயோக்கிய பையன் யாரு? நானே. அவள் நீதி உள்ளவள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்கிறா? இந்த யோவானில் ஒரு வசனம் இருக்கும். அதில் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் போது தான் எனக்கு என்ன ஆக முடியும்? சீஷன் ஆக முடியும். எனக்கு சீஷன் ஆகும் போது தான் உங்களுக்கு என்ன செய்யும்? சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுவிக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு அதில் நடக்கும் போது தான் அவருக்கு நம்ம என்ன ஆக முடியும்? சீஷன் ஆக முடியும். அவருடைய வார்த்தை நம்மளுக்கு பிடிக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை நம்ம கை கொண்டு அந்த வார்த்தையில் நீங்களும் நானும் நடக்கும் போது தான் நம்ம சீஷன் ஆக முடியும். நீங்கள் அந்த சீஷன்கிற நிலைமையில தான் கடவுளுடைய சத்தியத்தை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். நீங்கள் இன்னைக்கு ஒரு சர்ச் மெம்பரா, இல்லை ஒரு வேதத்தை சொல்கிற பாஸ்டரா, இல்லை கடவுளுடைய வார்த்தையை கை கொள்கிற அவருடைய மகனான இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சிலுவை அனுபவம் உங்களையும் என்னையும் எவ்வளோ மாற்றிருக்கு. கடவுளை நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அறிஞ்சிருக்கேன். அந்த சத்தியத்தை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நான் அறிந்து கொண்டிருக்கேன். ஆனால் அந்த சத்தியம் எனக்கு விடுதலையை தந்திருக்கான். அந்த காலத்தில் கடவுள் இதை பேசும்போது நிறைய வாட்டி என்ன நினச்சாங்கன்னா, கடவுள் எதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு? இப்போ ரோம அரசாங்கம் நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கு? பயங்கரமாக நெருக்கிட்டு இருக்கு. என்ன செய்யறாரு? எனக்கு நீ சீஷன், இதெல்லாம் புரியணும்னா நீ வார்த்தையை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா எனக்கு சீஷன் ஆக முடியும். அந்த சீஷன் ஆனால் தான் நீ அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியும். அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும் போது சத்தியம் உனக்கு ஒன்று கொடுக்கும். அது விடுதலை உள்ள வாழ்க்கை. இந்த இடத்துல எதுவுமே மாற்றாதது இந்த சத்தியம். எந்த சத்தியம்? இந்த உண்மை யாரை மாற்றுது? யூதாவை மாற்றுது. தாமார் அந்த எல்லா உண்மையும் கொண்டு வந்து கூராய் நிறுத்துகிறாள். இந்த இடத்துல இந்த சத்தியம் என்ன செய்து மாற்றுது. யூதா பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், யூதாக்கு ஒரு சகோதரன் இருந்தது. அவன் பேர் யோசுவா. அந்த யோசுவாவை இவங்க என்ன செஞ்சாங்க? இவன் கொண்டு வரான், இவனை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்க. இவனை என்ன செய்கிறாங்க? இவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் நினைக்கிறான், இந்த இடத்துல ஒருத்தன் சாணக்கியத்தனமாக தந்திரமாக ஒரு ஐடியா கொடுத்தான். அது யாருன்னா யூதா கொடுத்தான். யூதா என்ன கொடுத்தான்? இவனை கொன்று நம்ம கையில் ரத்தக்கரை ஆகிறதுக்கு, பாவம் ஆகிறதுக்கு இவனை என்ன செஞ்சிருவோம்? பேசாமல் ஒரே கல்ல டூமா. இவனும் நமக்குள்ளே இருக்க மாட்டான், நம்ம ரத்த பலியும் ஆக மாட்டோம், நம்ம மேலே ரத்தக்கரை என்ன செய்யாது இருக்காது. இஸ்மவேலர்கள்கிட்ட விற்றதுக்கு மூளை காரணம் யாரு? இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணது தான் யாரு? யூதா. அப்போ அவனை சகோதரன் அவனை விட்டு போகும்போது கூட அவனுடைய இருதயம் அவனுக்கு என்ன செய்யல? மாறல. அவன் நேசித்த மனைவி அவனை விட்டு போகும்போது கூட அவன் என்ன செய்யல? அவனுடைய இருதயம் மாறல. அவன் 2 பசங்க செத்து போனாங்க, அப்போ கூட அவனுடைய இருதயம் என்ன செய்யல? மாறல. அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி அவன் மனைவிக்கு அவனுடைய மருமகளுக்கு அவன் என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையாக இருந்திருக்கணும். ஆனால் ஒன்றும் தெரியாத போல அந்த ஊருக்கே அவன் என்ன செஞ்சான்? போனான், ஒன்றும் தெரியாத மாதிரி. ஆனால் எதுவுமே மாற்றாதது. அவள் என்னைக்கு அந்த உண்மையை கொண்டு வந்து நிறுத்துகிறாளோ அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய இருதயம் மாறப்பட்டது. அவன் என்ன செய்கிறான்? என்னை பார்க்கிலும் அவள் நீதிவான். இன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கும் போது கடவுள் உங்களுடைய நடுவில் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். என்ன உடன்படிக்கை? கடவுள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? பாவம் இருந்தும் பாவம் செய்தும் கடவுள் அவருடைய ரத்தத்தால் நம்மளுக்கு விடுதலையை தந்தார். இன்னைக்கு அந்த உண்மை என்ன தெரியுமா? கடவுள் அந்த சத்தியம், அவர் தான் வழி, அவர் சத்தியம், அவர் ஜீவன்.
அவர்னால தான் எனக்கு விடுதலை. அது அறிகிறது தான் அதான் உண்மையான சத்தியம். இன்றைக்கி நம்ம அதை அறிந்து கொள்ளும் போது நம்மளுக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கை வரும். இந்த இடத்துல மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கை ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஏன்னா அடுத்து வரும்போது யோசேப்பு வந்து என்ன செய்வானா, பெஞ்சமின்னு ஒருத்தன் இருப்பான். யார்? இவனுடைய சகோதரன் யூதா, யோசேப்புடைய சகோதரன். இப்போ யோசேப்பு வந்து பெரிய ஆளாக மாறிடுவான். உங்களுக்கு தெரியும், அவன் எகிப்தில் போய் பெரிய ஆளாக மாறிடுவான். அந்த இடத்துல பெஞ்சமீனை பிடிச்சி வச்சிருவாங்க. அப்போ இவன் என்ன செய்வான், ஐயோ நீங்கள் பெஞ்சமினை பிடிச்சி வச்சிங்கன்னா எங்கள் அப்பா சாகிறது ரொம்ப உறுதி, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல நான் அடிமையாக உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொன்ன அடிமையாக அந்த மாதிரி இருதயம் என்ன செஞ்சிருச்சு, மாற்றியது. அது எந்த உண்மை மாற்றுச்சுன்னா அந்த தாமார் கொண்டு வந்த நிறுத்தின அந்த உண்மை. இன்றைக்கி ஜீசஸுடைய உண்மை நம்மளுக்கு என்ன கொடுக்குது, விடுதலையை தருது. அந்த சிலுவையை தியானிக்கும் போது உங்களுக்கு விடுதலை வருகிறது. அவருடைய ரத்தத்தால் விடுதலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்காக என்ன செஞ்சார், வந்தார். ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ அவள் எரிக்கவும் படலை, சாகவும் படலை. இப்போ அந்த நீதிமான்கிற சர்டிஃபிகேட் மட்டும் அவன் பேரில் மட்டும் யூதா களிக்கூரில் மகிழ்ல. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, கடவுள் ஒரு கிஃப்டை கொடுக்குறார் தாமாருக்கு. அது என்னன்னா, 2 பிள்ளைங்க என்ன செய்கிறா, சுமக்குற. அதில் முதல்ல ஒன்று கை வெளியே நீட்டுது. அதுக்கு கூட இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, மறுத்து வச்சு இருக்காங்களே, அவங்க கையில் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு நூலை கட்டி விடுகிறாங்க. ஆனால் அந்த நூல் கட்டினதானே ஃபஸ்ட்டு வரணும். ஆனால் இன்னொன்று வருது, பெரேஸுங்கிறது என்ன செய்யுது, வருது. ஆனால் கடவுள் வந்து இதிலேருந்து என்ன தெரியுறோன்னா, இந்த உலகம் ஃபஸ்ட்டாக பார்க்குறதுலாம் என்ன வராது, பெஸ்ட்டாக வராது. கடவுளுடைய பார்வை யார் மேலே இருக்கோ, யார் உதாசீனம் பண்ணப்படுறாங்களோ அவங்கள தான் என்ன செய்வார், கடவுள் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல 2வது ஒன்று வருது, 2வதாக இருந்துச்சுல, அது ஃபஸ்ட்டாக வருது. அந்த சந்ததியை கடவுள் என்ன செய்கிறாரு, பெரேஸ் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ரூத் கடைசி அதிகாரம், அந்த 4வது அதிகாரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா அந்த பெரேஸுங்கிற சந்ததியை என்ன செய்வாங்க, போட்டிருப்பாங்க. இந்த பெரேஸ் யாரை கனெக்ட் பண்ணுனா, தாவீதை என்ன செய்யும், அந்த கோதல் பெரேஸ் அப்படியே வந்து தாவீது. உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் என்ன ஆகுது, தாவீதுடைய சந்ததியை யாரை போய் கனெக்ட் ஆகுது, ஜீசஸ் என்ன செய்யுது, கனெக்ட் ஆகுது. மத்தேயு 1:3 பாருங்கள். காலத்தையும் கடந்து கடவுள் இந்த புதிய ஏற்பாட்டில் கடவுள் யாரை கொண்டு வந்து நிறுத்தினா, இந்த தாமாரை கொண்டு வந்து நிறுத்தினார். தாமாருடைய பேரை கடவுள் என்ன செஞ்சிட்டார், கொண்டு வந்து இந்த புதிய ஏற்பாட்டில் நிப்பாட்டினார். எல்லாமே சொந்த குடும்பத்திலேருந்து எல்லாம் மறந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த மத்தேயு ஒரு 5 பெண்களை வந்து என்ன செய்கிறாரு, நினைப்பார். 5 பெண்களை பற்றி சொல்லுவார். நீங்கள் இந்த அதிகாரத்தை எல்லாம் போய் வாசித்தீங்கன்னா தெரியும். இதில் முதல்ல யாருன்னு பார்த்தோன்னா, தாமார், ராகாப், ரூத், பத்ஷீபா, மரியாள். இந்த பெண்கள்லாம் சமுதாயத்தில் பெரிய பேர் பெற்றவங்க கிடையாது. ஆனால் மெஸ்ஸியாவுடைய குடும்பத்தில் இணைந்தவர்கள் யார்? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த சிலுவை தகுதியற்ற உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தினது என்னது, அவரை நம்ம கொண்டாடும் போது நம்மளுக்கு விடுதலை உண்டு. இந்த உலகத்தை பார்த்து நீங்களும் நானும் சோர்வடைஞ்சு போகக்கூடாது. நம்மளை ஏமாத்துறவங்க வரலாம். நம்ம போகிற பாதையில் நிறையா ஏர்ங்கிற குணாதிசயமான நிறையா பேர் வரலாம். ஓனான் அப்படிங்கிற நிறைய பேர் என்ன செய்யலாம், வரலாம். யூதாவை போல நம்மளுக்கு பண்ண உடன்படிக்கையை மறந்து போகிற நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் இது நிமித்தத்திலையும் நம்ம அந்த உடன்படிக்கையை நிறுத்தி அதில் உண்மையாக இருக்கும் போது கடவுள் நம்மளை என்ன செய்வார், இப்படி இன்றைக்கி தாமாரை போல நம்ம என்ன செய்வேன்னா, ரோட்டில் போய் நிற்க வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் பெரிய வேஷம் போட்டார். அந்த வேஷம் சாதாரண வேஷம் கிடையாது. தாமார் வந்து அந்த நேரத்துக்கு அவன் என்ன செஞ்சா, அந்த விதவை கோலத்தை மாற்றி ஒரு வேசியின் கோலத்தை கொண்டு வந்தார். ஆனால் எந்த பாவத்தையும் அறியாத தேவன் பாவமானார். ஒரு பெரிய வேஷத்தை என்ன செஞ்சார், உங்களுக்காகவும் எனக்கு. அவருக்குள்ள பாவம் இல்லை, ஆனால் பாவம் அதை எடுத்தார். அவர் ராஜாவும் இருந்து ஒரு ஏழையின் வேஷத்தை என்ன செஞ்சார், போட்டார். அவர் பாவம் கிடையாது, அவர் சாபம் கிடையாது, ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செஞ்சார், அதை போட்டார். இந்த சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடித்தர்றேன். ஒரு ஃபிஷ் டேங்கில் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவான ஒரு மாதிரி கொடூரமான மீன். அந்த மீனுக்குள்ளே எந்த மீனை போட்டாலும் அதை என்ன செஞ்சிடும், கடித்து போட்டுரும். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே அந்த மீன் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. போட்ட உடனே அந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கு அதுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் பீஸ் என்ன செஞ்சிட்றாங்க, வச்சிட்றாங்க, ஒரு கண்ணாடி துண்டை. அப்போ என்ன செஞ்சிருது, இந்த தண்ணியில் ஒரு ஃபிஷ் டேங்க் இங்கே ஒரு தண்ணி ஆகிடுது, இங்கே பகிர்ந்து வச்சிட்றாங்க. இப்போ இந்த கொடூரமான மீன் ஒரு இடத்துல இருக்குது,
ஒரு கொடூரம்னு சொல்ல முடியாது, அதோடைய குணாதிசயம் ஆக்ரோஷமான மீன். அப்போ இன்னொரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சின்ன சின்ன மீன்களை என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது நான் யூடியூப்பில் பார்த்தேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். உடனே இந்த மீன் என்ன செய்யுது, அந்த சிறு மீன்களை பார்த்த உடனே இது என்ன செய்யுது, அது ஆக்ரோஷமாக போய் அடிக்க என்ன செய்யுது நினைக்கிது. ஏன்னா இதுக்குள்ளே அந்த இது இருக்குல்ல, அதோடைய பிஹேவியரே அடுத்த மீனை சாப்பிட்றது. அதனால் என்ன செய்யுது, இப்போ நம்ம சர்ச்சு முடித்தோன்னே எங்கே போகிறோம், மட்டன் ஷாப் போகிறோம், ஃபிஷ் கடைக்கு, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்குல்ல, அது மாதிரி தான் அதுவும். அதோடைய குணாதிசயம் நேரம் நம்ம வந்து பயங்கரம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது. இந்த மீன் என்ன செய்யுது, போய் அந்த கண்ணாடியை இடிக்குது. ஏன்னா அதுக்கு தெரியல இங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்னு. இடிக்குது, அந்த மீனை பிடிக்க முடியல. அப்படியே அது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கனால 4-5 தடவை என்ன செய்யுது, ரொம்ப வேகமாக போய் இடிக்கும் போது அதோடைய மூக்கில் என்ன வந்துடுது, ரத்தம் வந்து என்ன செய்யுது, கொட்டுது. உடனே இதுக்கு என்ன வந்துடுது, இப்படி ஒரு மாதிரி உதறிட்டு அது என்ன செஞ்சிடுது, வந்துடுது. அப்புறம் இந்த கண்ணாடியை துண்டை என்ன செஞ்சிடுறாங்க, எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இது என்ன செய்யணும், இந்த மீன் என்ன செய்யணும், போய் அதோடைய குணாதிசயம் என்ன, போய் சாப்பிடணும். ஆனால் அந்த மீன் இந்த பக்கம் என்ன செய்யலை, வரவே இல்லை. அது வாழ்நாள் ஃபுல்லாக எங்கே இருந்துருச்சு, அந்த மீன் எனக்கு பிடிக்க முடியாது. இதுவும் என்ன நினைக்கிது, அங்கே ஒரு பயங்கரமான மீன் வந்து மோதிச்சு, நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அங்கிட்டு போகக்கூடாது, அந்த பார்டரை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு பயந்து அதை எடுத்ததுக்கப்புறமும் அதுக்குள்ளே ஒன்று உருவாயிருச்சு. என்னால் இதை போய் என்ன செய்ய முடியாது, உடைக்கவே முடியாது. அந்த கண்ணாடியை எடுத்தும் அதுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இன்றைக்கி அந்த மீனுக்கு எப்படி அந்த அவிசுவாசத்தை ஊட்டினார்களோ, அதே போல் இந்த விசுவாச வாழ்க்கையில் எப்போ நம்ம விசுவாசமாக இருக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாக என்ன செய்வாங்க, அவிசுவாசத்தை ஊட்டுவார்கள். ஆனால் நம்மளுடைய பரிசுத்தத்தை, நம்மளுடைய விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, கைவிட்டுறக்கூடாது. அந்த மீன் எப்படி எல்லா வீரியமும் அதுக்குள்ளே இருந்தது, ஆனால் அதுக்குள்ளேயே என்ன வந்துருச்சு, ஒரு என்னால் அந்த ஏழாமை, என்னால் இதை என்ன செய்ய முடியாது. ஆனால் கடவுள் சொல்கிற, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்கிறேன், விடுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, உன் பேரில் நான் மகிழ்ந்து நான் சந்தோஷிப்பேன், நான் உன் மத்தியில் இருக்கேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உண்மையில பாரம் சுமத்தினால் உன்னை விடுவிக்கிற தேவன் நான் அப்படின்னு சங்கீதக்காரன்கிட்ட சொன்னதை போல இன்னைக்கு கடவுள் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறார். மரணத்தை நீங்கும் வழிகள் உண்டு. அதனால் எதையும் நீங்கள் அவர் நம்மளுடைய வழியில் இருக்கும் போது எந்த மரணமோ அதெல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஜெயித்த தேவனை நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதுக்காக தான் பாடுகள் பட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.